தமிழக தேர்தல் களம் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அவர் அந்த எழுச்சி பயணத்தை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு திமுக கூட்டணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இது எடப்பாடி பழனிசாமியின் கிராஃப் எகிர்வதற்கு இந்த எழுச்சி பயணம் உதவுமா என்பது தொடர்பாக விவாதிப்பதற்காக இந்த அரசியல் அரங்கத்தில் அதிமுகவின் முன்னாள் எம்பியான கே.சி. பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பழனிசாமி சார் வணக்கம். இந்த தேர்தலுக்கு முன்பு இவ்வளவு முன்னரேவே இந்த பயணத்தை, இந்த தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்க வேண்டியது அவசியமா, இல்லது அத்தகைய ஒரு சூழ்நிலை இப்போது இருக்கிறதா? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 9 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குவதற்கான அந்த காரணம், பின்னணி என்ன நினைக்கிறீங்க சார்? அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உண்டான கூட்டணி கீழ்மட்ட அளவுல தொண்டர்கள் மத்தியில, மக்கள் மத்தியில ஒரு ஏற்புடையதாக கருதப்படல. அதற்கு ஒரு அக்செப்டபிலிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக தொண்டர்களை, பாஜக இருக்கிற அவர்களது தொண்டர்களையும் அதிமுக தொண்டர்களையும் இணைக்கிற விதமாக, பாஜக கூட்டணியை நியாயப்படுத்துகிற விதமாக எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறார். மற்றபடி அவரது இந்த பயணத்தால பெரிய அளவுல தொண்டர்கள் இழுக்கப்படுகிறார்களா, மக்கள் மனதில் மாற்றங்கள் ஏற்படுதா என்பது எதிர்மறை விளைவுகள் தான் இதுவரை அவரது பயண திட்டத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. அவர் அறநிலையத்துறை அறநிலையத்துறை பணத்திலிருந்து கல்லூரிகளுக்கு செலவிடுவது அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அந்த கருத்து சட்டமன்றத்தில் பேச வேண்டிய கருத்து. ஒரு அரசியல் தலைவருக்கு 2 விஷயங்கள், 2 நிலைப்பாடுகள் தெரியணும். ஒன்று சட்டமன்றத்தில் பேசுறது, பொதுக்கூட்டத்தில் பேசுறது, தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறது என்றாக இருக்கணும். அடுத்து இன்னொன்னு, ஒரு அரசியல் தலைவருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்கள் திரண்டு வரணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அது இருந்தது, ஜெயலலிதா அம்மாவுக்கு அது இருந்தது. ஈர்ப்பு தன்மை. அல்லது அவர்கள் பேசுவதை கேட்பதற்கு மக்கள் திரண்டு வரணும். நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவர், எழுத்தாற்றல் உடையவர் என்பதாக வரணும். இந்த 2மே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. ஆனா நம்ம குறைபாட்டுக்கு வேண்டியது இல்ல. சொல்லக்கூடிய கருத்துக்களாவது மக்கள் அந்த கருத்துக்கு உடன்படணும். அது எதிரான விமர்சனங்களை கொடுக்க கூடாது என்கிற அளவுல அவர் கருத்துக்களை வெளியிடணும். நேற்று அந்த கல்லூரிகள், அறநிலையத்துறை அந்த விஷயம் ஆகட்டும், இன்றைக்கு பேசியிருப்பார். அதாவது உடல் வலி தெரியாமல் இருப்பதற்காக எல்லோரும் குடிக்கிறாங்க, அதுல 10 ரூபா நீங்க கமிஷன் வாங்குறீங்க என்று குற்றம் சொல்லி இருப்பார். அவர் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டு. ஆனால் குடிப்பதை நியாயப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்வதாக அவர் பேசியிருக்கார். இன்னும் சொல்ல போனா, கொரோனா டயத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட 3 மாத காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் என்ற ஒன்று முழுவதுமாக மறக்கப்பட்டு யாரும் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து எல்லோரும் வெளியில வந்துட்டாங்க. யாரும் அதுக்கு அடிமையாகாம எல்லோரும் வெளியில வந்துட்டாங்க. அப்படியே விட்டிருந்தா தமிழ்நாட்டுல அந்த குடிப்பழக்கம் குறைஞ்சிருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி அந்த டாஸ்மாக திருப்பி கொண்டு வந்தார். அது அவர் செய்த மாபெரும் வரலாற்று பிழை. தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார். ஆனா அந்த பழனிசாமி இன்றைக்கு மீண்டும் உடல் வலிக்காக குடிப்பது சரி என்பதை நியாயப்படுத்துகிற வகையில் அவர் பேசியது தவறு. அது கடுமையான விமர்சனத்துக்கு வந்திருக்கு. அடுத்து ஒரு எடப்பாடி ஒரு அரசியல் தலைவர் போகிற பொழுது கரண்ட் பாலிடிக்ஸ் பேசணும். இப்ப இன்றைக்கு என்ன, அந்த ஒரு பால் நிறுவனத்துல
திருமலா தேவஸ்தானத்துக்கு பால் சப்ளை நிறுவனத்துல அந்த மேலாளர் வந்து அவரது மரணம் தற்கொலை அல்ல, கொலையாக இருக்கலாம் என்று இப்ப சமீபத்திய செய்திகள் வந்து வருது. அந்த டிசி பாண்டியராஜன் என்பவர் இதில் தவறிழைத்தவராக விசாரணை நடந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த டிசி பாண்டியராஜனை பத்தி சில பின் செய்திகள் இருக்கு. அவர் பல்லடத்துல ஏடிஎஸ்பியா இருந்தார். பல்லடத்துல ஏடிஎஸ்பியா இருந்த பொழுது அதிமுக ஆட்சி காலத்துல குடிநீர் கேட்டு போராடிய பெண்களை இவர் அடித்து விட்டார். குடிநீர் கேட்டு போராட்டம் அமைதியான முறையில நடத்தி கொண்டிருந்த பெண்களை இவர் வந்து கை நீட்டி அடித்திருக்கிறார். அதனால குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அங்கிருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டார். திரும்ப பொள்ளாச்சி பாலியல் வழக்குல இவர்தான் அங்க ஏடிஎஸ்பியா இருந்தார். அப்பவும் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த பாலியல் வழக்குல குற்றவாளிகளுக்கு உதவுகிற வகையில் அவர் செயல்பட்டார். இப்ப மூன்றாவதாக இது தற்கொலை அல்ல, கொலை. ஒரு கொலை வழக்கு தற்கொலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. குற்ற வழக்கு பதியாமல் அவர் இதை விசாரணை செய்திருக்கிறார் என்கிற அந்த குற்றச்சாட்டு வருது. அப்ப காவல்துறையினுடைய அத்துமீறல்களை, காவல்துறையினுடைய அந்த சட்டம் ஒழுங்கு, இதே போல அந்த அஜித் குமார் மரணம் ஆகட்டும், இல்ல திருப்பூர்ல ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டார், அந்த குடும்ப வன்முறையின் காரணமாக அதாகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த ஆட்சியில் மிக மோசமாக இருக்கு. கள்ளச்சாராயம், குட்கா, போதைப் பொருட்கள் மிக அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி கரண்ட் பாலிடிக்ஸ பேசாம இவர் பேசுவது எல்லாமே ஒரு எதிர்மறை விளைவுகளை கொடுத்துட்டு இருக்கு.